அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 25/1/2025 முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11இல் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் நிதி சிக்கல்கள் இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குரு உங்கள் குடும்ப ராசியை பார்ப்பதால் கடுமை குறையுங்க. குடும்ப நிலையில் உள்ள கசப்புகள் மாறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் இருக்குதுங்க. போட்டிகளுக்கு இடையில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. தெய்வ தரிசனம் உண்டுங்க. பெரியோர்களுடைய ஆசைகளும் உங்களுடைய தொல்லைகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் இடப்பிரச்சனைகள்ல இருந்த சிக்கல்கள் தீர இருக்குதுங்க. விற்க வேண்டிய இடம் நல்ல விலைக்கு போகுங்க. அதே போல் சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்தது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதும் ஆரோக்கிய குறைவை காட்டுதுங்க. அடிக்கடி மன நிம்மதி குறையலாம். ரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் அவதிப்பட்டு வருபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எச்சரிக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படலாங்க. குழந்தைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும். கலைத்துறையினர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுதான் தங்களுடைய வாய்ப்பினை பெற வேண்டி இருக்குது. அதனால் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளின்படி இந்த வாரம் கடுமையான ஒரு சில நேரங்களில் நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. சுக்கிரன், குரு, சனி பகவான் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் ஆரோக்கிய குறைவினை எடுத்துக்காட்டுது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பது வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் என்பதையும், சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதையும் உணர்த்துதுங்க. குடும்ப பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மனதில் நிம்மதி குறைந்து டென்ஷன் ஏற்படுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்களும் ஏமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பிள்ளை அல்லது பெண் பற்றிய பிரச்சனை ஒன்று கவலை அளிக்குங்க. இருந்தாலும் கூட மனம் தளராமல் சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. அப்படி ஒரு நிலை ஏற்படும் போது தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவதும் அவற்றை உடனே அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 25/1/2025 முதல் மேலும் அடுத்த 7 நாட்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பான்மையான கிரகங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. அது மட்டும் இல்லாம முக்கிய கிரகங்களான ராகு மற்றும் செவ்வாயினுடைய நிலைகளினால் ஏதாவது ஒரு காரணத்தினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. உயரதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினர் உங்கள் மீது அதிருப்தியே நீடிக்குங்க. புதிய வேலைக்கு
முயற்சி செய்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்குது. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. அவர்களது மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதிக்கும். அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை செய்யுங்க. சந்தை நிலவரம் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகளும் இடைத்தரகர்களின் தலையீடும் உங்களுடைய உற்பத்தியை பாதிக்குங்க. பல காரணங்களினால சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது கடினமாக இருக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் குறைய இருக்குது. புதிய முதலீடுகளையும் விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க. இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஏற்படலாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பான்மையான கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சிறு சிறு தடங்கல்களும் தாமதங்கள் ஏற்படலாங்க. அதே போல சற்று கடினமான நிதி பற்றாக்குறையை நீங்கள் இந்த வாரத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வதும் சிக்கனத்தை கடைபிடிப்பதும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் உள்ளிட்ட எந்த கிரகமும் உங்களுக்கு உதவிகரமாக அமையவில்லைங்க. அதனால் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை தருங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்தும். நண்பர்களுடன் வெளியே சுற்றுவது, அவர்களுடன் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா எதிர்பாலின மாணவ மாணவிகளுடன் பழகும் போது அதிக எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமிக்காரகரும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டவருமான செவ்வாய் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. விவசாயத்துறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள மற்றொரு கிரகமான சூரியனும் சுபபலம் பெற்றிருக்கிறாங்க. வயல் பணிகள்ல கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் திருப்தி தருங்க. அடிப்படை விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவானால் பல நன்மைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக தாங்க இருக்குது. கையில் இருப்பதை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படுவதால ஓய்வெடுக்க நேரிடுங்க. நெருங்கிய உறவினர்களுடைய மனப்பான்மை மனதிற்கு வேதனையை தருங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அஷ்டம ராசியில் ராகு பலமாக அமர்ந்திருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பா பெண்மணிகள் கழிவறை குளியலறை ஆகியவற்றில் நடமாடும் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, காலை மாலை 2 வேளைகளிலும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.